பிரிட்டன்ல 650 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் இன்னைக்கு நடைபெற்றிருக்கு. இதுல தற்போதைய பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்கோட கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் கியர் ஸ்டார்மரோட லேபர் கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவிட்டு இருக்கு. இரு கட்சிகளும் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் மற்ற நாடுகள்ல இருந்து புலம்பெயர்ந்தவர்களுக்கும் கருப்பின மக்களுக்கும் தேர்தலில் போட்டியிட அதிக வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. குறிப்பா இந்த தேர்தலை 8 தமிழர்களும் களமிறங்கி இருக்காங்க. முதலாவதா கிருஷ்ணி ரிஷிகரன் லேபர் பார்ட்டி சார்பா சுட்டான் மற்றும் சீம் தொகுதியில வேட்பாளரா போட்டிட்டு இருக்காங்க. கிருஷ்ணி இவங்க 19 ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கையில இருந்து இங்கிலாந்துக்கு குடிபெயர்ந்தவங்க. சட்டம் பயின்றிருக்கும் இவங்க கடந்த 12 ஆண்டுகளா வழக்கறிஞரா இருக்காங்க. தற்போது டொமஸ்டிக் அபியூஸால பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு ஆதரவளிக்கும் அறக்கட்டளை ஒன்றுல பணி செய்து வராங்க. இரண்டாவதா கவின் ஹரன். கவினோட குடும்பத்தினர் 1970களில் இலங்கையோட யாழ்ப்பாணத்துல இருந்து பிரிட்டனுக்கு குடிபெயர்ந்தவங்க. நிதி மற்றும் சட்ட ஆலோசகரா இருக்கிற கவின் பிரிட்டனோட பொருளாதார நெருக்கடி காலகட்டத்துல அரசோட ஆலோசனை குழுல அங்கம் வகிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஜேபி மோர்கன் மற்றும் சிட்டி லா ஃபர்ம் உள்ளிட்ட நிறுவனங்களையும் ஆலோசகரா பணியாற்றி இருக்காங்க. 2019 கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பா லெவிஷாம் டெப்ஃபோர்ட் தொகுதியில போட்டியிட்டு இருந்த கவின் இந்த முறை சவுத்தர்ன் ஈஸ்ட் அண்ட் ராஷ்ஃபோர்ட் தொகுதியில போட்டியிட்டு இருக்காங்க. மூன்றாவதா டெவினா போல் லேபர் பார்ட்டி சார்பா பிரிட்டனோட ஹாம்பல்வேலி தொகுதியில போட்டியிடுறாங்க. இளம் வேட்பாளரான இவங்க இலங்கையோட ஜாஃப்னாவை பூர்வீகமாக கொண்டவங்க. சரை பல்கலைக்கழகத்துல இயற்பியல் பட்டம் பெற்ற டெவினா கடந்த 15 ஆண்டுகளா தொழில்நுட்பங்கள் சார்ந்த வணிக தொழில் செய்து வராங்க. கடந்த 2020 கொரோனா காலகட்டத்துல அரசோட நிர்வாக திறமின்மையும் ஆயிரக்கணக்கான மக்களோட மரணங்களும் டெவினாவை அரசியல் நுழைய வச்சிருக்கு. நான்காவதா கமலா குகன். 1960களில் இலங்கையில இருந்து பிரிட்டனுக்கு குடிபெயர்ந்திருக்காங்க. கமலாவோட குடும்பம் தனியார் மற்றும் அரசோட மருத்துவ சேவைகள் துறையில பணியாற்றி வந்த கமலா லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியோட தமிழ் சமூகத்தினருக்கான அறக்கட்டளை ஒன்றுல கடந்த 17 ஆண்டுகளா பணியாற்றி வராங்க. கடந்த 2022 உள்ளாட்சி தேர்தலில் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி சார்பில் போட்டியிட்டு கவுன்சிலரா வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த நிலையில தான் ஸ்டேலி பிரிட்ஜ் அண்ட் ஹைடன் தொகுதியில போட்டியிடுறாங்க கமலா குகன். ஐந்தாவதா நாரணி ருத்ரராஜன். பிரிட்டன்ல நிலவி வர சுற்றுச்சூழல், சமூக நீதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வர கிரீன் கட்சி சார்பா ஹேமர் ஸ்மித் அண்ட் சிஸ்விக் தொகுதியில போட்டியிட்டு இருக்காங்க நாரணி. 2006 ஹேமர் ஸ்மித்ல குடியேறின நாரணி அங்குள்ள தமிழ் சமூகமான நியூ மெல்டன்ல வளர்ந்தவங்க. 2009 தன்னை கிரீன் கட்சியில இணைத்துக் கொள்ளும் முன்னாடி வரைக்கும் ஆசிரியரா பணியாற்றி வந்தாங்க. ஆறாவதா உமா குமரன். பிரிட்டனோட பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய லேபர் கட்சி சார்பா ஸ்ட்ராட்ஃபோர்ட் அண்ட் போத் தொகுதியில போட்டியிடுறாங்க உமா. 1980களில் இலங்கையில போர் நிகழ்ந்த சமயத்துல இவரோட குடும்பம் லண்டனுக்கு குடிபெயர்ந்துச்சு. கிழக்கு லண்டன்ல பிறந்த உமா லண்டனோட குயின்ஸ் மேரி கல்லூரியில பட்டப்படிப்பை முடிச்சிருக்காங்க. இப்போ லண்டனோட மேயரா இருக்கக்கூடிய சாதிக் கானோட அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு வர இவங்க இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்துற டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸோட முன்னாள் இயக்குனரும் கூட. ஐநா தலைவர்கள், காலநிலை மாற்றம் சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சமூக ஆர்வலர்கள், விஞ்ஞானிகள் ஆகியோருடன் வேலை பார்த்திருக்காங்க. ஏழாவதா மயூரன் செந்தில்நாதன். இலங்கையில இருந்து குடிபெயர்ந்த மயூரன் லண்டனோட கிங்ஸ் கல்லூரியில பல் மருத்துவ படிப்பை முடித்தவர். தற்போது ஆஷ்போர்ட் மிடில்செக்ஸ் மருத்துவமனையில பல் மருத்துவரை பணியாற்றி வரும் இவர் லண்டனோட தொழிலதிபரும் கூட. இந்த நிலையில தான் பிரிட்டனோட எப்சம் அண்ட் எவில் தொகுதியில ரிஃபார்ம் பார்ட்டி சார்பா போட்டியிடுறாரு மயூரன். எட்டாவதா ஜாகிர் ஹுசைன். சமூக ஆர்வலரான இவர் பிரிட்டனோட லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி சார்பா கிராய்டன் வெஸ்ட் தொகுதியில போட்டியிடுறாரு. தமிழ்நாட்டோட சீர்காழியில பிறந்த ஜாகிர் லண்டனோட பெரும் நிறுவனம் ஒன்றுல வேலை பார்த்து வராரு. இவருக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமானம் இணையம் வழி ஆதரவு தெரிவிச்சிருக்காரு.